உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க, சனியினுடைய வக்கரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார், பிராண்ட் அம்பாசிடர் யார்? நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேசராசிக்காரர்களுக்கு சனி தரும் 3 ஜாக்பாட் பலன்கள் என்ன? சனி கூட நல்லது செய்வாரா சார்? கண்டிப்பா செய்வார் சார். காரணம் என்ன? மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 12ஆம் இடத்திலே சனி பகவான் 7.5 சனி, உமக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுத்து போய் அப்படின்னு நிறைய பேர் இந்த 7.5 சனி வந்ததுலேருந்து ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி பயத்தில் இருந்தாங்க. என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சு, 7.5 சனி வந்துடுச்சே, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், இந்த மாதிரி என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு ஒரு கலக்கம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த 7.5 சனியாக வந்தவர் ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச அன்பே சிவம் டைலாக் மாதிரி தான். நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி 7.5 சனி உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு வந்த சனி பகவான் வக்கரமாகி நல்லவனாக மாறிட்டார். மிஸ்டர் சனி பகவான் பிகம் குட், என்ன சொல்கிறேன், ப்ராப்ளமேட்டிக் பர்சன், குட் சனியாக மங்கள சனியாக மாறிவிடுகிறார். 12லே சனி பகவான் வக்கரம் பெற்று விடுகிறார், சுபச்சேவகளை தருகிறார். 12 1 2 பறக்க. இருந்தாலும் சனியோட ஸ்டைல் என்ன, எதையுமே வேஸ்ட் பண்ணால் அவருக்கு பிடிக்காது. காரணம் என்ன? சனி பகவான் பிடி மாஸ்டர் மாதிரி, அவர் தண்டனை கடவுள் இல்லையா? அப்போது 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பணம் தருவார், ஆனால் உங்கள் கையில் இருக்காது. எல்லா பணமும் வர்ற மாதிரியே இருக்குது சார், அப்படியே ஓடி போய் சேவிங்ஸ் ஆயிடுது, அப்படியே இஎம்ஐயாக போயிடுது. நம்ம ஒரு பார்வையாளன், சம்பளம் வருது, அது அங்கே போயிடுச்சு, எல்ஐசி கட்டிட்டேன், இந்த வாடகை கட்டிட்டேன், எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நாள் வரைக்கும் நஷ்டத்தில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ லாபத்தில் போகிறீங்க. இப்போ அடுத்த 6 மாதத்தில் கழித்து திரும்பி பார்க்கும்போது ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் கண்டிப்பாக இந்த வருடத்தினுடைய எண்டில் உங்களுக்கு கொடுத்துருவார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் நல்லா படிக்க போகிறீங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நல்லா படிக்க போகிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த படிக்கிறது, வாழ்க்கையில் வேலைக்கு போகிறது, வாழ்க்கையில் சேவிங்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு நேரம். யாராவது நம்ம சுயமரியாதை டச் பண்ணியிருப்பான். யாராவது ஒன்று நம்ம மாமனாராக இருப்பார், அல்லது நம்ம நண்பர்களாக இருப்பாங்க. நண்பர்கள் என்னைக்குங்க அதெல்லாம் பண்ணுவாங்க? நம்ம சொந்தக்காரனாக இருப்பான், அப்போது நம்ம சகலபாடியாக இருப்பார். இந்த மாதிரிலாம் யாராவது நம்ம சுயமரியாதை டச் பண்ணும்போது நமக்கு ஒரு வெறி வரும் பாருங்க, ஜெயிச்சு காட்டுறான் பாடுறா அப்படின்னு. அந்த மாதிரி ஜெயிக்க போகிறீங்க. அவன் சும்மா இருந்தாலாச்சும் சும்மா இருந்திருப்பான், அவனை பெரிய அழைக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. 2ஆம் இடத்தை சனி பார்த்து விட்டார். 2ஆம் ரைட். 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6 இது அடுத்த ஜாக்பாட். ஃபஸ்ட்டு பணம் வரும்னு சொன்னேன், படிப்பு வரும்னு சொன்னேன், ரைட், சந்தோஷம். அடுத்து 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் மட்டுமல்ல, பணி. இப்போது நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும். நம்ம வேலைக்கு போகிறது எதுக்கு? சே ஹானஸ்ட்லி, நம்ம எதுக்காக கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம்? சார் இந்த கம்பெனி நல்லா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார், இதெல்லாம் கதை. அப்புறம் சார் நான் வாழ்க்கையில் என்னுடைய உண்மையும் சத்தியம், அப்புறம் வேறு சார் என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக வேலைக்கு வரேன். இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வரீங்க. 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது எதற்கு? பெட்டர்மெண்ட் ஜாப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரமோஷன். எனக்கான சம்பளம், ஊதியம், நான் வேலை பார்க்கறதுக்கான ஊதியம் எங்கே கம்பெனி கிடைக்குதோ அதுதான் எனக்கான கம்பெனி. எனக்கான கம்பெனி என்பது என்ன? என் திறமையெல்லாம் வாங்கிக்கிறாங்க சார், சம்பளம் மட்டும் தர மாட்டேங்கிறாங்கன்னா அது எனக்கான கம்பெனி கிடையாது. இப்போ எனக்கான கம்பெனி என்ன? யார் என் திறமையை மதிக்கிறார்களோ அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் சம்பளம். அப்போ உங்களுக்கான என்னது, நம்ம சுந்தரேசனுக்கு கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா, கூகுள் கம்பெனியில் கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நம்மெல்லாம் யார் சார் கூப்பிட போகிறாங்க? அமெரிக்காவில் டேம்லர் கிறிஸ்டல் கம்பெனியில் நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்க? நாம் அறிவில் சிறந்து விளங்கினால் உலகத்தினுடைய எல்லாருக்கும். அப்போது அந்த சனி பகவான் 6 பார்த்து இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, அப்படி தூக்கி அப்படி வச்சிடறாரு, அவ்வளோதான். அதுதான் சனியோட ஸ்டைல். என்ன அப்படின்னா, டக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட்டு இந்த கம்பெனியில் ஒன்று டார்ச்சர் ஆகுது, அந்த கம்பெனி வேணாம் விட்டுறா அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருவார். என்ன இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது அதிரடி திருப்பங்கள் ஏற்படுகிறது. அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையிலே முதன்முறையாக அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. நிறைய பேருக்கு லாட்ரி வாங்குறது, இந்த கெசினோ போகிறது. சார் வாழ்க்கையில் நான் கெசினோ போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி லக்குலாம் இருக்குமா சார்? நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இந்த 3 சீட்டு விளையாடுறதெல்லாம். ஆனால் சனி பகவானுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, உண்மையிலே நான் ஒரு இடத்துல வேலைக்கு சேரலாம்னு நினச்சேன், என் நேரம் அங்கே வேக்கன்சி இருந்தது, கிடச்சிருச்சு. நான் ஒரு இடத்துல கடை போடலான்னு இருந்தேன், என் நேரம் அங்கே வேக்கன்சி வந்தது, அந்த கடை காலியாச்சு, எனக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். நம்ம அதிர்ஷ்டத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம்.
இப்போ 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்தது நடந்து விட்டது, உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது. ஆக இது 3வது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் என்ன? பணம் வரப்போகிறது. 2வது ஜாக்பாட் பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்க போகுது. 3வது ஜாக்பாட் அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது. சூப்பரா இருக்க போறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி பகவான் தரும் 3 ஜாக்பாட் என்ன? ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த 12 ராசியிலேயே சனியால ரொம்ப பெட்டர்மெண்டான பலன்களை அனுபவித்தவர் யாரு? நீங்க தான். காரணம் 11ஆம் இடத்திலே சனி பகவான் லாபசனியாக இருக்கிறார். லாபசனி சார், இது ஏதாவது சொல்லிட போறேன் சார், விடுங்க சார், ராம்ஜி சார் ப்ளீஸ் விட்டுருங்க. 11ஆம் இடத்துல சனி, அந்த சனி இந்த சனிங்கிறீங்க, கையில காசையே பார்க்க முடியலையே. காரணம் ஏன்னா சனி இஸ் ஏ ஸ்லோ காட். அவர் வந்து 2.5 வருஷமா இப்போதான் மார்ச்சில் வந்தார். பொறுமையாக அந்த எந்தங்கள்லாம் லாபம் எடுத்து கொடுக்கலாம், நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு ஒரு வக்கரமாக்கி விட்டாங்க. வக்கரமானோன்னா என்னாச்சுன்னா திடீர்னு ஃபாஸ்ட் ஒர்க்கிங் 2x 4x மாதிரி 8x மோடில் இப்போ சனி ஒர்க் பண்ண போகிறார். எப்படி ஒர்க் பண்ண போகிறார்? இந்த 6 மாதத்துக்குள்ள லாபத்தை அதிகம் பண்ண போகிறார். நண்பர்களே, லாபத்தை அதிகம் பண்ணுறது தான் முதல் ஜாக்பாட். எப்படி லாபம் அதிகமாகும் சொல்லுங்கள்? சும்மானா லாபம் அதிகமாகிடுமா? இப்போ லாபம் அதிகமாகணும்னா ஒரு ப்ராடக்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும், ஒரு குவாலிட்டி வரணும், அல்லது ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், ஏதோ ஒன்று வரணும்ல. அதை சனி பகவான் தருவார். நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார், அது செல் ஆகுமான்னு தெரியல. புதுசாக சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார், அது ஓடுமான்னு தெரியல. நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம எல்லாரும் பண்ணுற பிஸ்னஸில் என்ன பண்ணுவோம்? இப்போ ரியல் எஸ்டேட்காரங்க இருக்காங்க, புதுசாக ஒரு இடம் போட்டிருக்கேன், லே அவுட் போட்டிருக்கேன், செல் ஆகுமான்னு தெரியல. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு படி, அந்த படி வெற்றி படி. இது ஒன்று போதாதா? சனி பகவான் நமக்கு பிளஸ் பண்ணுறாரு, பண்ணல, அதெல்லாம் அப்புறம் சார். எனக்கு காசு பண்ணவே வேணாம், நானே உழைச்சி நானே சம்பாதிச்சுக்கிறேன். ஆனால் நான் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறணும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு கால் கூட வர மாட்டேங்குது சார், எவனுமே புக் பண்ண மாட்டேங்கிறான். உண்மையிலேயே பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் சார், கடை சும்மாவே இருக்குது, கிளைண்ட்டே வரல. அதுதான் பெரிய வேதனை நண்பர்களே. நம்ம கடை பிஸியாக இருக்கணும். நம்ம சும்மா சொல்லுவாங்க எல்லாரும், காலையில் எழுந்திரிச்சு ஒரே டயர்டாக இருக்குது சார், ஒரே வேதனையாக இருக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுலாம் ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க, நம்ம கடையில் எவ்வளோ கூட்டம் பார்த்தியா அப்படின்னு. அதுதான் இந்த 11ஆம் இடத்து சனி தரும் பலன். உங்களை பிஸியாகவே வச்சிருப்பார். இதில் எல்லாத்தையும் ஒரு சூப்பரான விஷயம், உங்கள் மாமனார் உங்கள்கிட்ட இனிமேல் நல்லா பழக போகிறார். யாரு? சரி சரி விடுங்க, இனிமேல் பழகுவார். அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், ஏதாவது பணம் தருவார், வரலாம். ஸோ நான் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து தோணுது, சார் சும்மா இருங்க சார், அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நடக்காததை நடத்தி வைப்பவன் தான் சனி. அதனால தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது ஏன் சொல்றதுன்னா, நடக்கிறதுல இருந்து வர்றது பெரிய விஷயம் இல்லை சார். நடக்காதே கும்பிலும் நான் கொஞ்சம் கரப்பேன்கிற மாதிரி தான், நடக்காதே நடத்தி வைப்பேன் தான். நம்ம மாமனார்ட்டெல்லாம் பணம் நமக்கு வாங்கி தருவார். வெரி குட். ஸோ இப்போ 11ஆம் இடத்திலிருந்து 5ஐ பார்க்கிறார். 5 என்ன? புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் சனி. புத்திரஸ்தானம்னா ஐவிஎஃப் ஐயுஐ பண்ணி கூட எனக்கு குழந்தை பிறக்கல சார், பாடாப்பட்டேன், குழந்தை இல்லாமல் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். சில பேருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சார், பட்டா சிட்டா எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், ஆனால் அந்த சொத்து விற்க மாட்டேங்குது. நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து நிலுவையில் இருக்குது, வழக்கில் இருக்குது. கவலையே படாதீங்க, இனிமேல் அந்த சொத்து வித்துரும், சொத்துடைய வேல்யூ அதிகமாகிடும். சில பேருக்கு தான் சார் ராசி. நான் 300 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இடம் வாங்கினேன் சார், பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டி விட்டாங்க, இப்போ 3000 ரூபா போகுது சார். இவனுக்கு மட்டும் வாங்குறதெல்லாம் ப்ளஸில் போகுது, நம்ம வாங்குற இடம் பக்கத்தில் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுதான் அந்த நேரம். ரிஷபராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நேரம். இது நாள் வரைக்கும் நீங்கள் டெவலப் ஆகலை, இப்போ நீங்கள் வாங்குற இடம் வளர்ந்துருச்சு. அது மாதிரி குழந்தை விஷயத்துக்கும் சரி, வாழ்க்கையிலே நம்ம எதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பெரிய விஷயம். குழந்தெல்லாம் ஒரு விஷயமா சார் நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கு போய் இப்போது நம்ம டாக்டருங்கள்ட்ட போய் முன்னெல்லாம் பச்சை பயிறு சாப்பிடு, மொச்சை கொட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த டாக்டருக்கு தான் இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப். எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஐவிஎஃப்ல உட்கார வச்சிடறாங்க. இப்போல்லாம் யாரையாவது ப்ளஸ் பண்ணால் கூட மடத்துக்கு ஆசிரமத்துக்கு வர்றவங்கள்ட்ட நான் எப்படி ப்ளஸ் பண்ணுறேன்னா, சீக்கிரமே நல்ல டாக்டர் கிடைக்க கிடவுது, அப்படி தான் ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது டாக்டரே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், சனி பகவான் திருப்பார்வை அவர் பார்க்குறாரு 5ஆம் இடத்தை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். போங்க, லீவ் போட்டு கம்பெனிக்கு விட்டுட்டு நேராக போகிறீங்க, செகண்ட் ஹனிமூனை கொண்டாடுறீங்க, போயிட்டு திரும்பி வரும்போது சனி பகவான் ப்ளஸ் பண்ணிடுவார். அதுதான் சனி ஸ்டைல், அது மாதிரி பண்ணுவார். அடுத்து 8 பார்க்குறார். 8ங்கிறது என்ன? ஆயுசு. 8ங்கிறது சொத்து. 8ங்கிறது வழக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நிறைய பேருக்கு வழக்கு, எஃப்ஐஆர் வர வேண்டிய கேஸ் தருது அப்படிங்கிற மாதிரி, அது கூட சரியாயிடும். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் சனி பகவான் நீதிமான், உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தருவார். ரிஷபராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க, பிரமாதம். அப்புறம் என்ன, கம்பெனி பிச்சுக்கிட்டு ஓட போகுது. முதல் ஜாக்பாட் பிஸ்னஸ் பிஸியாக போகிறீங்க, 2வது ஜாக்பாட் குழந்தை, 3வது ஜாக்பாட் வழக்கில் வெற்றி. மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி தரும் 3 ஜாக்பாட் என்ன? மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் 10ஆம் இடத்துல
10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. தம்பி சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஓப்பனிங் எல்லாம் உங்கள்ட்ட நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபினிஷிங் இல்லையே. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குதே. பிரச்சனை என்னன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களை வெகுஜன பிரபலமாக மாற்றுகிறார். எல்லாருக்கும் ரீச் ஆகிற ஆளா மாத்துறார். அது உடனே நடந்துருமா? இட் வில் டேக்ஸ் another 2 years இல்லையா? சனி பகவான் 2.5 years உங்களுக்கு மேனத்தில் தான் இருக்க போறார். நிறைய பேர் இப்பதான் வந்து உங்களோட கம்பெனி ரீச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கம்பெனி பத்தி எல்லாரும் பேசுவாங்க. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார், இந்த ஏரியாவில் நல்ல ஒரு இது பேக்கரி பார்க்கலான்னு இருந்தேன் சார். நீங்க தான் இந்த ஏரியாலே பெரிய பேக்கரி வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். இஸ் இட் இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி அன்னை ஒத்துக்கிறேன். அப்போதான் வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்கிற மாதிரி நம்ம கம்பெனிக்கு திடீர்னு இப்படி ஒரு வேல்யூ. நண்பர்களே, நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இந்த மூங்கில் மரத்தை ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. மூங்கில் மரம் என்ன பண்ணும்? முதல்ல 5 வருடத்துக்கு வளரவே வளராது, சின்னதாக இருக்கும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வளர்ந்துடும். அந்த மாதிரி இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது திடீர்னு உங்கள் கம்பெனி புகழ். என்னது நம்ம கம்பெனி பற்றி ஐநா சபையில் பேசிட்டு இருக்காங்களா? ஆமாம் சார், நேற்று தான் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பிராண்ட் ஆகிடுவீங்க. 10ஆம் இடத்திலே சனி வக்கரமாவது ஒரு பக்கம் நல்லது, நீங்கள் பிராண்ட் ஆவறீங்க. ஒரு பக்கம் கெட்டது என்ன? பேசும்போது வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசணும். என்ன ஜாக்கிரதையாக பேசணும்? ஆகியனாலே இந்த சமுதாய மாற்றத்தை இந்த சமூகத்திலே, சமுதாயமா சமூகமா, ஆமாம், அது வந்து பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. ரொம்ப வார்த்தைகளில் தமிழ் ரொம்ப மோசமான மொழி. என்னென்னா சமுதாயம்னா வேற, சமூகம்னா வேற. எதையாவது ஒன்று பேசி விட்டோம்னா வழக்கு வந்துடும். அப்போது தெரிஞ்ச பாஷையில் பேசுங்க. நிறைய நல்ல பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் சில பேர் ஷேர் பண்ணுறேன் பேர் வழின்னு எதையாவது ப்ரொட்டஸ்ட் கருத்துக்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வேண்டாம், தேவையில்லாத வேலை. அதை எழுதுனவனு விட்டுருவான், உங்களை பிடிச்சிப்பான். 10ஆம் இடம் என்பது வெகுஜன பிரபலம். எவ்வளவு பிரபலம் ஆகிறீர்களோ அத்தனை ஆபத்து நண்பர்களே. ஏன்னா என்னைக்கு பிரச்சனையில் மாற்றமோ உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அதனால் ஒன்றும் 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது. நல்லா பிஸ்னஸ் டெவலப் ஆவீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இது 2வது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட்னா பிராண்ட் ஆகிறீங்க. 2வது ஜாக்பாட்னா உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதைனா. அப்போ நான் ரஷ்யாவில் போய் டாக்டருக்கு படிக்க போகிறேன். நல்லா படிங்க, சூப்பராக வாங்க, நல்லா படிச்சிருவீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உயர் கல்வி மட்டுமல்ல, மதிப்பு, மரியாதை. என் கம்பெனியில் இப்போல்லாம் வந்து நம்ம முன்னெல்லாம் தேவானா பயம்தான் இருந்தது. இப்போல்லாம் தேவானா ஒரு மரியாதை இருக்குது. தேங்க்யூ சூர்யா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களை ஒரு டெரராக பார்த்துட்டு இருந்த உங்கள் டீம் மெம்பர்ஸ் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க. உங்கள் கூட நல்லா பழகுவாங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் அந்த நற்பெயர் கூடிய முக்கியம். உங்கள் பாஸ் உங்கள்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஃப்ரீடமாக இருக்கேன், உன்னை நம்புகிறேன் போன்ற விஷயங்கள், ப்ரமோஷன் வரும் முக்கியமாக. அதெல்லாம் நடக்கும். 4ங்கிறது வீடு மாடு மடை. சில பேர் வீடு கட்டுறதுக்காக முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. நல்ல விஷயம். இதை விட பெரிய விஷயம் என்னென்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். காதல் வருகிறது. நிறைய பேருக்கு காதல் ஓகே ஆக போது. நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணோடய உங்களை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். யூ டோன்ட் வரி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 7 பார்க்குறார். ஆல்ரெடி போயிடுச்சு சார், கல்யாணம் பண்ணி தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க. கல்யாணம் திருமணம் தானே போயிடுச்சு, மறுமணம் இருக்கா இல்லையா? சனி பகவான் அடுத்து பார்த்து உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஸோ அதனால் சனி பார்த்து விட்டால், சனி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணணும்னு நினச்சிட்டா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கெட்டவன் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகுங்கிறது. எதெல்லாம் தப்பு நடக்கும் தான் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் தான் கெட்டவனாச்சே. அவன் திடீர்னு நல்லவனான ஒன்று என்ன ஆயிடுச்சு? அப்போ இந்த 6 மாதத்துக்குள்ள உங்களை தொழிலதிபர் ஆக்கிறார். நம்பர் 1 பிராண்ட் ஆக்கிறார். நம்பர் 1 ஜாக்பாட். நம்பர் 2 ஜாக்பாட் ப்ரமோஷன் வருகிறது. இது நாள் வரைக்கும் கம்பெனிக்கு வந்தோமா 2 லஞ்சு, 2 பஞ்சு, ஒரு லஞ்சுன்னு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ தான் சார் ஒரு மீனிங்ஃபுல்லாக போகுது. காலையிலேருந்து பிஸியாகவே இருக்கேன் சார். மாற்றுவார், மரியாதையை கொடுப்பார். அடுத்து 7 பார்த்து ஒரே காதல் தான். அடுத்து இந்த 6 மாதம் வரைக்கும் ஒரே லவ் தான். கம்பெனி டைமில் பேச முடியாது சார். லஞ்சானா காணா போயிடாயா, எங்கே போகிறான்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரே லவ்வாக போகும். கம்பெனி டைம் ஆகட்டும், வீடு, பர்சனல் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த மகிழ்ச்சி தான் முக்கியம். அதை சனி பகவான் என்ன பண்ணுறார்? நிறையவே நிறைந்து. மிதுனராசிக்காரங்க பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி உங்களுக்கான சரியான ஜோடியை உங்களிடையே சேர்த்துவார். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்கள் எல்லாம் என்னை சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பெருமையாக சொல்வேன். காரணம் என்னென்னா, கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு ஜோதிடர் உண்டு என்றால் அது நான் தான். காரணம் என்ன? உங்களுக்கு உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். 3-4 வருஷமாக உங்களுக்கு என்ன பற்றி தெரியும். கடகத்திற்கு ராசியிலே குரு பகவான் வந்து இப்போ தான் சார் வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த நிம்மதியான விஷயங்கள்லாம் விட்டு போன வாழ்க்கையிலே இப்படிலாம் இப்போ தான் சார் கொஞ்சம் நல்லதெல்லாம் நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி.
இப்போ சனி பகவான் 8 குடையவன், அஷ்டம சனி, உங்களுக்கு அவன் ஜென்ம எதிரி. அவர் என்ன பண்றாரு? 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம். அங்க போய் வக்கரமாகிறார். 7 8 குடையர் வக்கரமாகிறார். நண்பர்களே, வாழ்க்கையில இந்த 8 குடையவன் வக்கரமான என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. 8ங்கிறது தாரித்ரியம் என்று பொருள், 8ங்கிறது வறுமை என்று பொருள். அவர் உங்களுக்கு வக்கரமாகும் பொழுது வறுமை மாறுகிறது. வாரா கடன் எல்லாம் சேர்கிறது. சார் சதீஷ்னு ஒரு கேரக்டர் சார் 2021 22 என்கிட்ட பணத்தை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டா சார். எங்க போனானே தெரியல சார். நிறைய பேர் வருத்தம் தான். இன்னைக்கு காலைல கூட ஒருத்தரை பார்த்தேன். சார் என் பணம் 70 லட்சம் ரூபா சார், நம்பி கொடுத்தேன் ஓடி போயிட்டான். இதுக்குன்னே இங்கேயே நமக்குள்ளதான் சுத்துறானுங்க. இங்கதான் நம்ம பக்கத்துல தான் சுத்துறாங்க. இவங்கள்ட்ட சிக்காம வாழ்றதே ஒரு வாழ்க்கை. இப்போ 8 குடையன் வக்கரமாகும் பொழுது நம்ம இழந்த பணம் கிடைக்கும். வாழ்க்கையில நண்பர்களே, நாம் இழந்த பணம் திரும்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த நாளை நீங்கள் திருவிழாவாக அறிவிக்கலாம். அந்த கஷ்டப்பட்டு சேர்த்துறவங்க தான் சார் காசோட கஷ்டம் தெரியும். திருடிட்டு போறவனுக்கு தெரியும். இப்போ 8 குடையன் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகட்டும், அல்லது ஒரு கம்பெனி 2 3 கம்பெனியில் வேலை செஞ்சேன் சார், அந்த கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட் எல்லாம் வரவே இல்லை. 2 கம்பெனி வந்துச்சு, 3ஆவது கம்பெனி வரல. அவங்க கம்பெனிலாம் செட்டில்மெண்ட் பணம் தருவாங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். 8 குடையன் வக்கரமாகும் பொழுது உடல்நிலை சரியாகும். முக்கியமா மாங்கல்ய தோஷங்கள் சரியாகும். கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியல சார், என் கணவர் எப்படி என்ன ஆகுங்கிறதே எனக்கு தெரியல, அவன் டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டான். சொன்னது டாக்டர் தானே, ஒன்றும் கடவுள் இல்லையே. அது கவலைப்படாதீங்க. சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆயுள் காரகனே அவர் தான். உங்கள் வீட்டில் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐசியூவில் இருக்கிறவங்க எந்திரிச்சு கிரிக்கெட் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். சனி பகவான் அருள் புரிந்தா தெய்வம் தாங்க எல்லாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சும்மாவா சொன்னா? நம்மளால முடியலன்னா என்ன அர்த்தம்? சுவாமி ஒரு நிமிஷம் பார்த்து எந்திரின்னா எந்திரிச்சிருவார், அவ்வளோதான். அந்த மாதிரி நோயெல்லாம் சரியாகும். நல்லா ஆகிட போறீங்க, கவலைப்படாதீங்க. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இதை பார்த்துட்டு இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன், உடம்பு சரியாயிடுவீங்க, சுகமாயிடுவீங்க. நகம் முழுக போகுது. முக்கியமாக 8னா முழுகிறது, நகம் முழுக போகுது. உலகத்தின் கொடுமையான ஒரு வழி என்ன தெரியுமா? நம்ம மனைவி நகை நம்ம கண்ணு முன்னாடி முழுகிறது தான். வேதனையில உச்சக்கட்ட வேதனை. இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிச்சவங்களை நான் பார்க்குறேன். அதனால நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வேதனை திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இந்த ஒரு 50 பவுன் வாங்கி அது வாங்கி போடும். அதான் கெத்து. இப்போ நடந்து போகுது சார். இப்போ என்ன, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிப்போம். அப்போது ஒரு 8ஆம் இடத்திலிருந்து 9ல் இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். லாபம் வருகிறது. இப்போ முக்கியமாக இப்போ தான் புதுசாக 4 மிஷின் வாங்கியிருக்கீங்க, புதுசாக பிஸ்னஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நண்பர்களே, துன்பம் தீர வேண்டும். மூழ்கிய நகையை மீட்டுனா என்ன பண்ணும்? உட்காந்து ஃபீல் பண்ணலாமா? ஃபீல் பண்ணால் நகை வராது. என்ன பண்ணும்? இன்னும் நல்லா உடம்பை வருத்தணும். உடம்பை வருத்தி உடம்புக்கு எப்போ தேவையோ ரெஸ்ட்டு அதுவே எடுத்துக்கணும் சார். நம்மளாம் ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது. 9 10 11 சனி பார்க்கிறார். சனி 3ஐ பார்க்கிறார். 3ங்கிறது முயற்சி, சகோதர பாவம். முயற்சி எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி தருகிறார். அடுத்ததாக 6ஐ பார்க்கிறார். இது 2வது ஜாக். 3வது ஜாக்பாட். முதல் ஜாக்பாட் லாபத்தை கொடுக்கிறார். 2வது ஜாக்பாட் முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். சகோதர பாவங்கள். எங்கள் அண்ணன் தான் சார் எனக்கு போய் போட்டியா ஏற்ற மாதிரி கடையை போட்டு உங்களுக்குறார் சார். என்ன செய்யுது? அண்ணன் கூட சண்டை போட மனசு வரல. அதெல்லாம் சரியாயிடும். உங்கள் கடையை அவர் கடையை ஜாயின்டாக செயல்பட்டு ஒரே கடையாக மாற்ற போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்த 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம். கடன்களை அடைப்பீங்க. நீங்களே ஃபோன் பண்ணி ஹலோ மிஸ்டர் கடங்கார், எங்கிறீங்க? அறிவில்லை உனக்கு? காலில் காசு வாங்கிட்டு போகணும் தெரியாது? ஓவர்ரா. போன வருஷம்லாம் நீ எப்படி? அது போன வருஷம். இப்போ சனி வக்ரமாயிட்டார். இப்போ நான் கடன் கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு போகிற. புஷ்பா படத்தில் பண்ணுற மாதிரி அவரை பிடிச்சி ஒவ்வொரு வீடாக கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லு, நான் கடனை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஸ்டண்டெல்லாம் பண்ணுவீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கடன்காரங்களால் பாதிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பேங்க்காரங்க வேலையே தான். நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் சார் வணக்கம் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறமா நம்மகிட்ட ஏதாவது லோனை கொடுத்து விட்டு ஆளை போட்டு வசூல் பண்ணுறது. ஸோ அதனால் வாழ்க்கையில் நண்பர்களே, இந்த பேங்க்காரங்கள்ட்ட மட்டும் கடன் வாங்குறதை நிறுத்திடுங்க. அந்த கிரெடிட் கார்டு இருந்தால் உடச்சி போட்டுருங்க. இந்த சனி 6 பார்க்கும்போது கடனே வாங்காத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நான் ஈர துணி கட்டிட்டு கூட படுத்துக்கிறேன் சார், ஆனால் கடன் மட்டும் வாங்க மாட்டேன் சார். அதை மனசில் வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல நீங்கள் ரொம்ப பெரிய தொழிலதிபராக போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் கடனில் இருந்து வெளியே வர போகிறீங்க கடவுள் கடாட்சத்தால். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் 3 ஜாக்பாட் பலன்கள் என்ன போகுது? சிம்மராசி நான்லாம் யார் தெரியுமா? ஊருக்குள்ளே நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார்? நாங்கள்லாம் லோகோவே இந்த சிங்கத்தை வச்சுட்டு சுற்றுறோம் சார். அந்த மாதிரி எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு. காசு இல்லைப்பா. என்ன
காசு காசு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி. நான் உங்களை கிண்டல் பண்ணல. இந்த அஷ்டம சனி 8ஆம் இடத்துல வந்தாலும் வந்தான் சார். நான் பாட்டுக்கு ஜாலியாக செலவு பண்ணிட்டு இருந்தேன். வந்து சும்மா இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு கடை போடலான்னு ஆரம்பிச்சு விட்டு எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டு இப்போ ரன்னிங் பண்ணி நம்ம உட்காந்துருக்கேன் சார். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் என்ன ஆகும்? அஷ்டம சனி கஷ்டங்களை மட்டும்தான் தருவார். எக்கு தப்பா ஒருத்தன் போய் மாட்டிக்கிறது. நமக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் எவனையோ ஒருத்தனை எடுத்து அவனை ஷேர் மார்க்கெட் பண்ண வைக்கிறது. இந்த மாதிரி வீர விளையாட்டில் நம்ம பண்ணுவோம். அவன் யாருன்னே தெரியாது. அவனை பிடிச்சி நம்பிட்டு உட்காந்துருக்கிறது. அந்த மாதிரி 8ஆம் இடத்துல சனி பகவான். நண்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை. நீங்கள் இன்னொருத்தரை சேர்த்துக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் கெட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுங்க, தெரியலன்னா பண்ணாமல் சும்மா இருங்க. இருக்கிற பணத்தை கொண்டு போய் அழிக்காதீங்க. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அஷ்டம சனி. இவர் வக்கரமாயிட்டார். ஆஹா ஆஹா, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ மை காட் தேங்க்யூ அப்படின்னு ஒரு 6 மாதத்துக்கு அஷ்டம சனி லீவுங்க. என்ன எப்படியாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை ஒருத்தர் போய் ஏமாத்தினாலும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவனுக்கு காசு திருப்பி வாங்கியிருக்கேன் போன்ற விஷயங்கள். ஏன்னா 8ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவான். 8னா என்ன? கேஸு, பிரச்சனை, பஞ்சாயத்து, இதெல்லாம். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு தவறு கூட பண்ணாமல் இருந்தால் தான் நிம்மதியாக தூங்க முடியும். நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம செய்த தவறுகள். எதிரிகள் கிடையாது. எதிரிகளை வச்சு நமக்கு பயம் கிடையாது. நம்ம பெரிய நெப்போலியன் அப்படி எதிரி படம் வந்து நம்மளை குத்த போகுது, அதெல்லாம் நமக்கு பெரிய பயம் கிடையாது. நமக்கு பிரச்சனையே என்னென்னா நம்ம செய்த தவறு தெரிஞ்சு போயிடுமோங்கிற பயம்தான். 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது தவறுகள்லேருந்து விடுதலை. சரி ரைட்டு, இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி செட்டில்மெண்ட் ப்ராசஸ்லாம் நடக்கும். 8ல் சனி பகவான் வக்கரமாகும் பொழுது இழந்ததை மீட்டுவீங்க. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறீங்க? பழைய நகையெல்லாம் மீட்டுறீங்க. இழந்த காரு பிளட்ஜ் பண்ண சார், மீட்டு வருவீங்க. வாழ்க்கையில் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. இந்த காரை பிளட்ஜ் பண்ணுறது, நகையை பிளட்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் உயிரை பிளட்ஜ் பண்ணுறதுக்கு சமம். இதெல்லாம் பண்ணாதீங்க. அது பண்ணி முழுகு போச்சுன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். போனால் போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது என்ன ஆகுது? எந்த சனி வறுமையை கொடுத்தாரோ அவர் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் தருவார். எப்படி தருவார்? 8, 9, 10 பார்க்குறார். தொழில், உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஓடும். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஓவர் டைம் போன்றவை கிடைக்கும். எப்படியாவது ரெவென்யூ வரதுக்கு வழிகள் கிடைக்கும். சார் உங்களுக்கு வந்து இன்சென்டிவோட உங்களை வந்து அமெரிக்கா அனுப்புகிறாங்க. ஒரு வருட காலம் நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம கம்பெனியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப நன்றிங்க. இதை விட பெரிய வேலை வேறு என்ன இருக்குது? அமெரிக்கா போன மாதிரி ஆச்சு, எக்ஸ்ட்ரா மணி வந்த மாதிரி ஆச்சு. இது ஒரு வருஷத்துல இந்த இஎம்ஐ கட்டி முடிச்சிடலாம் போன்றவைகள். நண்பர்களை, கடவுள் நினைச்சா உங்கள் பிரச்சனை இப்படி சரி பண்ணிடுவார். அவர் நினைக்கணும், அது நினைக்க போறார், அவ்வளோதான். 8ஆம் இடத்துல 8, 9, 10 பார்க்கிறார். 8ல் இருந்த சனி பகவான் 2 பார்க்கிறார். 2 தனஸ்தானம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? முதல் ஜாக்பாட். ஒரு பிஸ்னஸ் வேலை மாற்றத்தை கொடுக்குறார். நிறைய நண்பர்களே, நம்ம நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுதுன்னு நம்ம பலன்கள் நிறைய சேனலில் கேட்குறோம். நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் மட்டும்தான் உண்மையை பற்றி சொல்கிறோம். அது எப்படி கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டும்? அப்படின்னா நடக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு வேற பணி, ஹையர் பணிகள், நிறைய சம்பாதிக்கிற மாதிரி, இன்சென்டிவ் வர்ற மாதிரி, சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இதுக்கு நீயே பார்த்துக்கோ, இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணு, வர்ற இன்சென்டிவ் எடுத்துக்கோ. இதுதான் வந்து நடக்கக்கூடிய வழி. அது உங்களுக்கு நடக்கும். 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். படிக்காத பசங்க, இப்போ சிம்மராசிக்காரர் தான், என் பையன் தான் சார் 12th படிக்கிறான், சிம்மராசி, படிப்பு மட்டும்தான் சார் எனக்கு வரவே மாட்டேங்குது, ஏதோ இது மாதிரி தான் சார் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வருத்தப்படுறவங்களுக்குலாம் திடீர்னு அவருக்கு ஒரு நாள் படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து கதவெல்லாம் மூடிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி என் பையனா அப்படி படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம். என்ன 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் நண்பர்களே, ரன்னிங் பண்ணி தருகிறார். உலகத்தில் எனக்கு 5 கோடி ரூபா சொத்து இருக்கு சார், ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போனால் மொய் வைக்கிறதுக்கு காசு இல்லை சார்னா அதுதான் பெரிய ஷேமே. காரணம் என்ன? இந்த ரன்னிங் மணி தான் முக்கியம். பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் என்ன? ரன்னிங் மணி. அதை சனி பகவான் தருகிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார். புத்திர சந்தானத்தை தருகிறார். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை. சனி பகவானை பார்த்து உங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகள், டாக்டரே இல்லாமல், மருத்துவம் இல்லாத வழி சனி தருகிறார். திடீர்னு ஃபைன் மார்னிங் உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிடும். அந்த மாதிரிலாம் நடக்கும். சிம்மராசிக்காரங்கள் எதிர்பாராதவற்றை எதிர்பார்த்திருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தரும் 3 ஜாக்பாட் என்ன? கன்னிராசி தெரியும், குருஜே தெரியும். நீங்கள் கன்னிராசினா சிரிப்பீங்கிறது தெரியும். நண்பர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் சில மேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன? அதான் சொல்லிட்டேனே, காதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமான ஃபியூஸ். இதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையே விரக்தி ஆயிரும். உங்களுக்கும் லவ்வுக்கும் மட்டும் அது என்னதான் பிரச்சனையோ தெரியல. நீங்கள் நல்லா பாருங்கள், கீழே கமெண்ட்டில் கூட போடுங்க. கன்னிராசிக்காரங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்கள் ஒய்ஃப் இன்னொரு ஊரில் இருப்பாங்க, அல்லது நீங்கள் இந்த இடத்துல உங்கள் காதலி அமெரிக்காவில் இருப்பாங்க.
எப்படியோன்னு பிரித்து வச்சிடறாயா, நாங்கள் கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்பில் தான் லவ் பண்ணுறோம், இப்படி தான் உங்களை வச்சிருப்பாரு இந்த கன்னிராசி. அது பாதி பேர் இதில் வேற டைவர்ஸ் வேற இது மாதிரிலாம். இப்போ இந்த 7ஆம் இடத்திலே சனி பகவான் வந்தவர் என்ன பண்ணார், வக்கரம் பெற்று விட்டார். இனி அந்த பிரச்சனையே இருக்காது. வள்ளி வர போரா இந்த மாதிரி அந்த ஒரு வாரமும் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் காதல் உங்கள் வேறு வெளியூரில் இருந்து அவங்க வரப்போகிறாங்க, அல்லது நீங்கள் அவங்களோட போய் செட்டில் ஆகிடுவீங்க போன்ற விஷயங்கள். வாழ்க்கையில் எதுவும் தப்பு இல்லை, எதுவும் தப்பு இல்லை. முன்னெல்லாம் ஒரு காலம் ஆம்பளைங்க தான் சம்பாதிக்கணும், லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கணும், அப்படி அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் 2-3 ஜென்ரேஷன் முன்னாடி. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. என் ஒய்ஃபு தான் சார் அமெரிக்காவில் வேலை கிடைச்சி, நான் டிபெண்டன்ட் விசாவில் போகிறேன் சார். எத்தனை பேர் நான் பார்க்குறேன், டிபெண்டன்ட் விசாவில் போகிறேன் சார், அங்கே போய் வேலை தேடி பழிச்சுப்பேன் சார், ஆண்கள் சொல்கிறாங்க. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று வெளிநாடு போக போகிறீங்க. முக்கியமாக ஆசைப்பட்ட கண்ட்ரி ஜாக்பாட் 1 அதுதான். முதல்ல உங்களுக்குள்ள லவ் வருகிறது, அடுத்ததாக என்ன ஆகுறது, வெளிநாடு போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க, தட்டுறோம் தூக்குறோம் ஜெயிக்கிறோம். அங்கே போயிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு சேலரியில் செட்டில் ஆகிறீங்க. ஒரு 2 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லா கட்டணும் நடத்திடுறீங்க. இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் அவர் 5 6 கூடையவனாக இருக்கிறவர் 7ஆம் இடத்துல வக்கரமாகிறார். அப்போ என்ன, கடன் அடையும். போன ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து இஎம்ஐ ஃபாலோ பண்ணி கரெக்டாக கடன் அடைக்கிறீங்க. ஒரே வருஷத்துக்குள்ளே கடன் அடைச்சிடுவீங்க. எல்லா கடனையும் திருப்பி கொடுத்துட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு வருவீங்க. அடுத்த வருஷம்லாம் நீங்கள் வரும்போது கிராண்டாக வருவீங்க, சூப்பராக வருவீங்க. அடுத்து 6 7 8 பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது இழந்து போனது, தொலைந்து போனது போன்ற விஷயங்கள். நிறைய விஷயங்கள் என் குடும்பத்தில் இழந்துட்டேன் சார். அந்த முன்னாடி இருக்கிற இடம் எங்கள் இடம் தான் சார், அதை அவனுக்கு கொடுத்துட்டோம் சார். இப்போ அதை வாங்க முடியாமல் எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் ஆசையாக வாங்கின இடம் போன்ற சென்டிமெண்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அதே இடத்த வாங்கி உங்கள் அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அப்பா அந்த இடம் இழந்தீங்கல்ல, உங்களுக்கு நான் திருப்பி வாங்கி கொடுத்துட்டேன். நெகிழ்ச்சியான தருணங்கள் இதெல்லாம், அது போன்றவையெல்லாம் நடக்கும். 6லேருந்து உடம்பை பார்க்குறாரு. கன்னிராசிக்காரங்களுக்கு உடம்பை சனி பகவான் பார்த்தோன்னு என்ன ஆயிடுச்சு, ஜிம்முக்கு போகிறீங்க. என்ன திடீர்னு எந்திரிக்கிறீங்க, என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. அந்த ஷூட்லாம் வாங்குறீங்க, அந்த ட்ராக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, டிஷர்ட்லாம் போடுறீங்க, ஒரு ஷூலாம் போட்டு காலைல ஜிம்முக்கு போய் அப்படி செல்ஃபிலாம் எடுக்கிறீங்க போன்ற விஷயங்கள்லாம். ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறீங்க, ஜாக்பாட் நம்பர் 1. அடுத்ததாக இழந்ததை மீட்டுறீங்க, ஜாக்பாட் நம்பர் 2. 3வது இது மாதிரி இந்த பழக்கங்கள்லாம் இருந்தது அப்படின்னா, இல்லை சார் நம்ம என்ன ரொம்ப நல்லவர் தான், வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் லைட்டாக அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நல்ல டைமு. நல்லா இப்போவும் சொல்கிறேன், கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் திருந்துவதற்கு சனி கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. சனி உடம்பை பார்க்குறார். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் என்று சொன்னால் சனி எவ்வளவு நல்லவரோ அவ்வளவு கெட்டவர். உடம்பை பார்த்துட்டு இருக்கார். நீங்களே இதெல்லாம் விட்டுருங்க. இந்த புகைப்பிடிப்பவர்களாட்டம் ஒருத்தர் யார் கிங்கு சொல்லுங்கள், ஹூ இஸ் கிங்கு? கிங்குனா யார்? யாருக்கெல்லாம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னு 2 கிங் இல்லையோ அவங்க தான் ரியல் கிங். மனசில் வச்சுக்கோ. இப்போ ஹூ இஸ் கிங்? ஸ்மோக்கிங் இல்லாதவங்க, ட்ரிங்கிங் இல்லாதவங்க தான் கிங். வேணாம் சார், இது நமக்கு என்ன ஆகுதுன்னே தெரில. இப்போ இதை வேற வழியக்க எதுக்கு? அந்த மாதிரி உடம்பை சரி பண்ணிடுவா சனி பகவான் ஆரோக்கியம். இப்போ பாருங்கள், கன்னிராசிக்காரெலாம் டிப்ஸ் சொல்லுவீங்க பாருங்கள். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து அதுக்குள்ளே வெந்தயத்தை போட்டு, ஏன்னா இப்படி ஆகிட்ட பீஸா பர்கர் சாப்பிட்டு இருந்த பையனை எப்படி குழப்பி விட்டார் பார்த்தீங்களா? சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உடம்பை பார்த்து இயற்கை உணவுக்கெல்லாம் உங்களுக்கு சில பேர் யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஆளே மாற போகிறீங்க. அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உயர் கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன். என்னை தெரியுங்க அப்படிங்கிற, அண்ணே நீங்கள் தானே அடுத்த டீம் லீடர்னு பேசிக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிறாங்க. ஆமாம், நம்ம பாஸ் வேலை விட்டு போயிட்டார்ல, அதுலேருந்து நீங்கள் தான் டீம் லீடரு போன்ற விஷயங்கள். கன்னிராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்க போகுது. நான் ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் சிரிச்சனோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே ஆக போகுது. இல்லற வாழ்க்கை இனிக்க போகிறது. அப்புறம் என்ன, சந்தோஷமாக இருங்க, ஸ்வீட் எடு, கொண்டாடு. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் எந்த மாதிரி ஜாக்பாட் 3 ஜாக்பாட் தரப்போதே, அது என்ன? துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் ரோகசனியாக இருக்கிறார். நிறைய சேனல்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் ஒரு ரோகசனி. கரெக்ட், ரோகசனின்னா என்ன பண்ணுவார், வியாதி கடன் கஷ்டத்தை கொடுப்பார், அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பவர், சனிக்குடைய ஸ்தானமே 6 தான். நிறைய பேருக்கு அது புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்திற்கு அதிபதியே சனி பகவான் தான். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இன்னொருத்தட்ட வேலை பார்க்குறது, வேலைக்கு போகிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். 6ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெற்று விட்டார். அதனால் என்ன ஆகும், 6ல் இருக்கிற சனிக்கு 3 7 10ங்க, 3 பார்வை. 6ல் இருப்பவர் 6 7 8 பார்க்கிறார். விபரீத ராஜயோகம். 6 8 12 3 சம்பந்தப்பட்டா அது விபரீத ராஜயோகம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே அது விபரீத ராஜயோகம். உங்களுக்கு பாருங்க, 6லேருந்து 6 7 8 தொடர்படைகிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். பாயிண்ட் நம்பர் 1. 6லேருந்து 12 பார்க்கிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். 6லேருந்து 3 பார்க்கிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம். ஆக 3 விபரீத ராஜயோகங்கள் முக்கோண வடிவிலே
உங்கள் வாழ்க்கையை தூக்கி எடுப்போம். இந்த பெர்முடா முக்கோணம் மாதிரி தான் எல்லா துன்பங்களையும் அப்படியே சக் பண்ணி கடலுக்குள்ளே போட்டு அழுத்திடுவார். இனிமேல் உங்களுக்கு இன்பங்கள் மட்டும்தான். துன்பங்கள் போன இடம் தெரியலை, எப்படி ஃப்ளைட்டு போன இடம் தெரியலையோ அந்த மாதிரி எந்த துன்பமோ அது போன இடம் தெரியலைங்கிற மாதிரி இந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதை கொண்டு செல்லுகிறார். அது பெரிய விஷயம். 6 7 8 பார்க்கும்போதே 8ங்கிறது ஆயுசு. நிறைய பேர் நோயாளிகளுக்கோ அல்லது ஆயுசுக்கோ பலன்கள் சொல்லுவதில்லை. நமக்கெல்லாம் ஒரு தைரியம், ரொம்ப நம்ம பயங்கரமாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்க போகிறோன்னு. ஹெல்த்தியாக இருக்கிறது தான் பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் தான் வெல்த்திலாம். அப்போ 6 7 8 சனி பகவான் பார்க்கும் பொழுது உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகளை தரக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணுறார். பயங்கரமான ஆப்ரேஷனுக்காக சொன்னாங்க சார், லேசர்லேயே பண்ணிட்டாங்க சார், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு போன்ற விஷயங்கள். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனர். இந்த மாதிரி உடம்பு ரொம்ப முக்கியம். 6 7 8 பார்க்கிறார் சனி பகவான். 8ஆம் இடம் என்பது என்ன? தடைகள். இந்த மாதிரி எது திண்ணில் எதிரியே இல்லை. அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் ஒரே ப்ராப்ளம் கோயின்சாமி தான். அந்த ஆள் தான் நான் வந்தால் போட்டு கொடுத்துட்டே இருந்தான். நம்ம பாஸுக்கு நமக்கு ஒரு நடுவில் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். நல்ல வேலைக்கு அவன் வேலை எடுத்து போயிட்டான். இனிமேல் நமக்கு யாரும் எப்படி நடந்தாரு, நம்மளாம் அகிம்சாவாதிகள், நம்ம சண்டையாக போட போகிறோம். கோவிந்தசாமியே வேலை விட்டு போயிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். நானும் பாஸு டைரெக்டாக லிங்க் ஆகிட்டோம். அதுவே நடக்கும். சனி பகவான் 8 பார்க்கும்போது என்ன, தடைகள் எல்லாம் அதுவே சரியாகி நம்ம டைரெக்டாக லிங்க் ஆகிடுறோம். பாஸுடைய பார்வை நம்ம மேலே படுது. இதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறா, தான் இன்னிலேருந்து நீ தான் டெப்டி மேனேஜர் போ. இந்த மாதிரி பாஸ் டைரெக்டாக சொல்லிட்டார், அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் நடக்கும். 6 7 8 பார்க்குறாரு. 8ங்கிறது என்ன? பிளட்ஜு பண்ணது. வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடாது என்ன? பிளட்ஜு பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இந்த பேங்க்காரங்கள்லாம் நீங்கள் மதிக்கக்கூடாது. என்ன பண்ணும், என்ன கேட்டாலும் அப்படியே போய்டு, கடன் கொடுத்த அவ்வளோதான், வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருங்க. அதெல்லாம் பண்ணுவார். உங்களுக்கு தன்னிறைவு சொல்லுவாங்கல்ல, தன்னிறைவு அடைய வைப்பார். நான் பார்க்குற பிஸ்னஸ் வர காசே போதும் சார், நான் நிம்மதியாக இருக்கேன் சார், எனக்கு எதுக்கு சார் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் லோனு, எனக்கு ஒரு மண்ணாங்கட்டி லோனு வேணாம், அதில் உறுதியாக இருங்க. அப்போது சனி பகவான் உடம்பை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, உங்களுடைய கஷ்டமல்ல, அதாவது எதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிக்கிறோ அது சுப செலவாக மாறப்போகுது. நண்பர்களே, 2 வித்தியாசம் இருக்குது. போன மாதம் 2 லட்சம் செலவு பண்ணேன் சார். என்ன ஒன்றும் இல்லை சார், தங்கச்சி கல்யாணம், அதான் சீர்லாம் செஞ்சோம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் ஒரு நல்ல அன்பை பகிர்ந்துருக்கீங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் நல்ல விஷயம்னா தங்கச்சி திருப்பி செய்ய போகிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அல்லது செய்கிறாங்க செய்யலை, தங்கச்சிக்கு செஞ்சீங்க, அவ்வளோதான் விடுங்க. ஆனால் 12ஆம் இடத்தை சில பேருக்கு நடக்கும் அசுப செலவு. என்ன சொல்லுங்கள், நல்லா ஓடிட்டு இந்த டிவி சார் கீழே உடஞ்சிருச்சு, என்ன சில பேருக்கு ஏசி வெடிச்சிருச்சு, என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது. அசுப செலவுக்கும் சுப செலவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்கள்? டாக்டருக்கு செலவு பண்ணுறது, 3 பேருக்கு செலவு பண்ணக்கூடாதும்பாங்கல்ல, வக்கீலுக்கு செலவு பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷன் செலவு பண்ணுறது, இந்த 3 செலவு மட்டும் பண்ணக்கூடாதும்பாங்க. ஏன்? இதெல்லாம் தான் அசுப செலவு. நமக்கு ஏன் நடக்க போகுது? நமக்கு இனிமேல் சுப செலவு மட்டும்தான் நடக்க போகுது. ஆக இந்த 6 மாதம் முழுக்க உங்கள் வீட்டில் மங்களச்சத்தம் தான் கேட்கும். அடுத்து 3ஐ பார்க்கிறார், முயற்சிகளில் வெற்றி பெற வைக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் தான் எல்லா டிவிலையும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா சேனலும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஆல்ரெடி உங்களுக்கு வேலையில் இருந்தால் அது பெரிய விஷயம். நிறைய பேர் இப்போ வேலை இழந்திருப்பீங்க, அல்லது வேலை பாதி அப்படி ஊசலாடிக்கிட்டு இருக்கும். இப்போது இந்த சனி பகவான் வக்கரமாய் ஜூலை 27க்கு அப்புறம் உங்கள் வேலையை காப்பாற்றுறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அமைதியாக இருங்க. எத்தனையோ பேருக்கு வணக்கம் வைக்கிறோம், அந்த மாதிரி பாஸ் கிட்ட சார் குட் மார்னிங் சார் வணக்கம் சார்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த 6 மாதமும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருப்பார். அதனால் நல்லா இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்திலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இருந்தால் அது நான் மட்டும்தான். அதனால் யார் எங்கே விருச்சிக ராசிக்காரர்களாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இது அன்பு கோரிக்கை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லவங்க, உள்ளபடியே உங்களை காதலிக்கிறேன் தான். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான் வராங்க. சார் நான் விருச்சிக ராசி, நீங்கள் இதில் ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களாமே? ஆமாம், உங்களுக்காக நான் நிறைய ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கேன். சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்குற எல்லாரும் விருச்சிக ராசி. 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது குழந்தை பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது. பெரிய விஷயமே தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதே சொத்துக்களை தர தொடங்கிவிட்டார். மகிழ்ச்சியை தருகிறார், மங்களங்களை தருகிறார். 5ஆம் இடம் என்பது பந்தயம். வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும். நண்பர்களே, நம்மளே ஜெயிக்கணும். நமக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இந்த நாளுக்குள்ளே நான் இதை அச்சீவ் பண்ணி காட்டுவேன், அதை அச்சீவ் பண்ணி காட்டணும். இதனால் யாரும் நம்மளை பாராட்ட போகிறதில்ல. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசு நம்மளை பாராட்டும். என் கதையில் நான் ஹீரோடா அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பந்தயங்களில் வெற்றி பெறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் கணவர் முன்னாடி சொல்கிறீங்க, நான் வேலைக்கு போய் காட்டுறேன், போய் காட்டுவீங்க. நண்பர்களே, இதனால் நமக்கு அவங்க எதிரியும் கிடையாது, நம்ம சண்டையும் போடலை. ஆனால் சும்மா அப்படி ஜெயிக்கிறது, நான் உடம்பை சரி பண்ணி காட்டுறேன், இதான் பந்தயம் தான்.
5ஆம் இடத்திலே வரும்பொழுது குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு வந்த சார் டென்னிஸ் விளையாடலான்னு வந்தவங்க சார், இப்போ கேரம் போர்டு விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஏற்கனவே 2 குழந்தை, 3வது குழந்தைக்காக வந்தேன், அது ட்வின்ஸாக பிறந்து இப்போ 4 குழந்தை ஆயிடுச்சுங்கிற மாதிரி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5ல் இருக்கின்ற சனி 5, 6, 7 பார்க்குறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. அடடா அடடா ஆச்சரியக்குறி. சனி பகவான் 7 பார்க்கும்போது காதல் வரப்போ வராக நதிக்கற போகிறோம் ஒரே ஒரு பார்வை பார்த்து, அடடா என்ன இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு நினைவாகவே இருக்கீங்க, அந்த பையன் நினைவாகவே இருக்கீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது இந்த 6 மாதமும் ஒரே லவ் தான், சும்மா லவ்லாம் கிடையாது. இதெல்லாம் முரட்டு லவ். நீங்கள் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சனி பையனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதையுமே சாதாரணமாக பண்ண தெரியாது. எதையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வைப்ரண்ட்டாக, ரொம்ப வைப்ரண்ட்டாக பண்ண போகிறீங்க. அடுத்த 5ல் இருக்கின்ற சனி பகவான் 5ல் இருந்து 11ஐ பார்க்கிறார். 11ங்கிறது லாபஸ்தானம். இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் லாபம்ங்கிறது தான் வந்திருக்கா? ஒன்றும் இல்லை, இனிமே தான் லாபம் வரப்போகுது. வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி கடைச்சி அட்டிக்கு விற்று வட்டி காசு மிச்சனா. அந்த மாதிரி சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவோம், லோனு பர்சனல் லோன் போட்டு அதுலேருந்து வர்ற காசு எடுத்து இஎம்ஐ கட்டி அதை அடைக்கிறதுக்கு சீட்டு காசு போட்டு அந்த காசை எடுத்து கடைசியாக எதுக்கு என்ன பண்ணணுன்னு இன்னும் ஒன்றும் புரியல. சீட்டு காசை அடைச்சி முடிச்சு திரும்பி பார்த்தா கடையிலேருந்து லாபம்னே, எதுக்கு இந்த கடை வந்துச்சு, நான் எதுக்கு கடை வாங்கினேன், எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது எது நடந்து சொல்லியோ ப்ராஃபிட்டை மட்டும் நான் ஓரம் வச்சிருக்கேன் சார். இதான் சார் நான் பண்ண சாதனை. இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ண நீங்கள் என்ன கேட்கலாம். இந்த வருஷம் நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் சேர்த்துருக்கேன் சார், இதான் நான் பண்ண சாதனை. அடுத்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ரன்னிங் மணி தான். முன்னெல்லாம் பணமே இல்லாத இந்த இடத்துல நீங்களே உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் கணவருக்கு பணம் இருக்கு, அவங்ககிட்ட இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுறீங்க, ஒரு ஸ்தானத்துக்கு போயிடுவீங்க. ஓகே பரவாயில்லையா, நல்லா பொழைச்சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற தொழில் டெவலப் ஆகி நல்லா பண்ணுறது. நண்பர்களே, நம்ம நல்லா தொழில் பண்ணால் நம்மளும் நம்மளை நல்லா பார்த்துக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் பண்ண வேண்டியது என்ன, நம்ம தொழிலை கரெக்டாக பண்ணணும், ஃபோக்கஸ்டாக பண்ணணும். நிறைய பேர் ஆஃபீஸே வர மாட்டேங்கிறான். நிறைய பேர் என்ன பண்ணுறான், இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் ஆஃபீஸ்க்கே வரான். இதெல்லாம் என்ன ப்ராப்ளம், இதெல்லாம் என்ன ஒரு மனநிலை அப்படின்னா சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை தான் சனி பகவான் என்ன பண்ணுறார், சனி பகவானை தப்பிக்கவே முடியாது. எல்லாரும் பெரம்பு குச்சி வச்சு அடிப்பாங்கன்னா இவர் இரும்பு குச்சி வச்சு அடிப்பார். அதனால இவர் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது தூங்கவே விட மாட்டார். ரன் 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 ஓடு 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 ஓட வச்சுட்டே இருப்பார். ஓடி திரும்பி பார்த்தீங்கன்னா பெருசாக அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே பெருமையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சனிக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். சனின்னு ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா நம்மளாம் ஓடவே மாட்டோம். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், வாழ்க்கையே மாறப்போகிறது. ஆக காதல் பார்க்கிறார், ஃபர்ஸ்ட் ஜாக்பாட், 2வது ஜாக்பாட் குழந்தை வரப்போகுது, 3வது ஜாக்பாட் ரன்னிங் மணி வரப்போகுது. சூப்பராக இருக்கு பாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் 3 ஜாக்பாட் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நமக்கு ஆஃபீஸில் 1008 பிரச்சனை. காரணம் என்னென்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், இது அர்த்தாஷ்டம சனியாக அறியப்படுகிறார். நண்பர்களே, நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே என்னென்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதுதான் பெரிய ப்ராப்ளம். இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். இவர் வக்கரம் பெறுகிறார். இந்த கம்பெனியில் நிறைய லோடு கொடுக்கும்போது நமக்கெல்லாம் ஆசை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம், நம்ம நடந்து வரணும், எல்லோரும் அப்படி பூ போடணும், நம்ம பெரிய ஜென்ரல் மேனேஜர் ஆயிடணும், சீனியர் ஜென்ரல் மேனேஜர் ஆயிடணும், கனவு காணுவோம். ஆனால் உண்மை என்னென்னா அந்த போஸ்டிங்கில் இருக்க ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் கெப்பாசிட்டி இருக்கான்னா நமக்கு இல்லை. திடீர்னு வந்த ப்ரமோஷன்னால என்ன ஆயிருக்கும்னா அந்த அந்த கெப்பாசிட்டி வளர்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறதா, இந்த பக்கம் ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணுறதா, தடுமாறுறது, அந்த மாதிரி நிலை இது. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா அந்த நிலைக்கு உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவார். நண்பர்களே, என்னென்னா ஒரு டஃப்பான சுச்சுவேஷன், எடுத்தோரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்குது, ஆனால் அந்த டஃப்பான சுச்சுவேஷனே ஜென்ரல் ஆகும்போது பழகிடுது. என்னைக்காவது ஒரு நாள் கஷ்டம் வந்தால் பரவாயில்ல சார், நல்லா கஷ்டத்திலே தான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் பெண்டுகள்ன்றது அப்படிங்கிறது இதை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ காலிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சார் ஃபுல்லாக மத்தியான சாப்பாடு நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க, நான் சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிடுவேன் சார், அப்போ நைட்டு சாப்பாடு விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல அவர் வக்கரம் பெறும் பொழுது உங்களை ட்ரெயின் அப் பண்ணுறார். அப்போது என்ன ஆகுது, கம்பெனியில் நிறைய பர்ஃபார்ம் 4, 5, 6 பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது போட்டிகள், எதிரி. இந்த இடத்துல அப்படி மீனிங் எடுத்துக்கணும், போட்டிகள், எதிரி. தனுசு ராசிக்காரர்களுக்கு கம்பெனியில் எதிரிகள் இல்லாத நிலையை உருவாக்குகிறார். எதிரிகள், எனக்கு இருந்த ஒரே ஒரு எதிரி இன்னொருந்தவன் தான் சார், நானா இவனா அந்த போஸ்டிங்கிறது தான் இதாக இருந்தது, இவனை மும்பைக்கு மாற்றிட்டாங்க சார், இப்போ அண்ணன் போஸ்ட்டில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. சில நேரங்களில் ப்ரமோஷன்ஸ்லேயே என்ன ஆகிடும்னா நம்ம கூட காம்படிஷனே இல்லாத மாதிரி ஆகிடும். எனிவே நீங்கள் தான் சீனியர், உங்களுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும்.
6ஆம் இடம் என்பது என்ன? வியாதி. சனி பகவான் 6ஆம் இடத்தை இப்போ காலை சரி பண்ணுறார். முக்கியமாக சனினா கால் மற்றும் மூட்டு போன்றவை சனி பகவான். ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, உடம்பு வலி போன்ற பிரச்சனைக்கு சனி பகவான் காலை பார்த்து கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணுறார். அடுத்து 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் 10 பார்க்குறார். வக்கரம் பெற்ற சனி பகவான் 10 பார்க்கும்போது என்ன ஆகுது? உக்கரமாக நீங்கள் பிரபலமாகறீங்க. அது என்ன பிரபலமாகறீங்க? நண்பர்களே, எல்லாருடைய ஆசையும் என்ன? எல்லாருடைய ஆசை என்ன? ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, விசிறி தயாரிக்கிற கம்பெனி. சரி, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. விசிறி தயாரிக்கிற கம்பெனி, விளக்கமாறு தயாரிக்கிற கம்பெனி, கற்பூரம் தயாரிக்கிற கம்பெனி. முதல்ல நம்ம கம்பெனியை நம்ம மதிக்கணும். பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க சார், நம்ம ஏதோ சாதாரணமாக அந்த டிஃபன் கடை வச்சுருக்கோம். இப்படி நம்ம நினச்சோம்னா அந்த கம்பெனி டெவலப்பே ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம தொழிலை நம்ம மதிக்கணும். அப்போது யாராவது கேட்கும்போது உங்கள் கம்பெனி நீங்கள் முதல்ல ஒரு பிராண்டாக சொல்லணும். சார் அங்கே வந்து குமார் டிஃபன் சென்டர்னு கேளுங்க சார், குழந்தை கூட தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஆனால் நம்மளே நம்ம கம்பெனி மதிக்கலைன்னா யாரும் மதிக்க மாட்டான். அப்போது என்ன, சனி பகவான் 10 பார்த்து உங்களை பிராண்ட் ஆக்குறார். பிராண்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தான் இந்த இடத்துல பெரிய ஆள். 10ஆம் இடம் என்பது என்ன? 10ஆம் இடம் என்பது வெகு பிரபலம். அந்த வெகு பிரபலம் ஆகிறவங்க ரொம்ப சிலர் தான் வெகு பிரபலம் ஆகுறாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க தன்னை நம்புறாங்க. எல்லாராலையும் வெகு பிரபலம் ஆக முடியல. 10ஆம் இடத்தை ஆகும்போது அரசியலில் நாட்டம் வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசியல் அப்போது வர்ற கவுன்சிலர் எலெக்ஷன் நான் நின்றலாங்கிறீங்க. கண்டிப்பாக நிற்பீங்க. அப்போது வர்ற இந்த தேர்தலெலாம் நின்றலாங்கிறீங்க. 200% நிற்பீங்க. ஸோ அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறார்? 10 பார்க்கும் பொழுது உங்களை வெகுஜன மக்களுக்கு பிரியமானவராக மாற்றுகிறார். இது மாதிரி உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது என்னாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உடம்பை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள், உடம்புல இருக்க நோய்கள் சரியா, ஜிம்முக்கு போகிறது, மனநிலையை சரி பண்ணுறது. நண்பர்களே, நன்றாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் அந்த மனசு இருக்கும். நிறைய பேர் மனநிலையை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்? இந்த யோகா போகிறது, நிறைய பேர் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம அனுமதி இல்லாமல் நம்மளை யாரும் டென்ஷன் பண்ண முடியாதுங்கிறத மனசில் வச்சுப்பீங்க. நீங்கள் நிறையா என்ன பண்ணுங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் சொன்னல. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி வக்கரமாகி ப்ரமோஷன் தருகிறார். அந்த ப்ரமோஷனுக்குரிய தகுதியுடையவராக உங்களை மாற்றுகிறார். அது ஜாக்பாட் நம்பர் 1. ஜாக்பாட் நம்பர் 2 என்ன? 10 பார்த்து வெகு பிரபலமாக்குகிறார். புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரார். 3ஆம் இடம் உடம்பை பார்த்துடுறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது? எண்ணமும் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகுறீங்க. அது போன்ற விஷயங்களை பண்ணால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரமாதம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி சென்று ஒரு பூச்செண்டு கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். காரணம், சனி பகவான் 1 2 காரணம் 100ங்கிற மாதிரி இந்த 1 2 சார் பண்ணா 2ஆம் இடத்துல 7 சனியாக இருந்தபோது கஷ்டத்தின் உச்சத்துக்கு கொண்டு போனான். இப்போதான் 3ஆம் இடத்திற்கு சென்று மறைஞ்சிருக்கார். இவர் வந்து சகாய சனி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் வக்கரமாகிறார். ரொம்ப சந்தோஷம். ராசிநாதன் வக்கரமாகிறார். அப்படி நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. நிறைய சேனல்களில் என்ன சொல்கிறாங்க, ராசிநாதன் வக்கரமாயிட்டார், உடம்பு சரியில்லாமல் போகுதுங்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஒரு 3ஆம் இடத்தில் மறைஞ்சிட்டார். மறைந்தவர் வக்கரமாகிறார். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கும் உடம்பு தெம்பாயிடும். நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். உடம்பை ரொம்ப சரி பண்ணிப்பீங்க, டீடாக்ஸ் பண்ணிப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி உடம்பை அடுத்த ஒரு 5 வருடம் ஓடுற மாதிரி உடம்பை ரெடி பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள். உடம்பை சனி பகவான் ராசிநாதன் அப்போ எண்ணங்கள் கிளியர் ஆகுது. இது நம்மள வரைக்கும் எனக்கு காம்படிஷன் நம்ம ஏத்து குமார் தான் சார் நினச்சிட்டு இருந்தேன். இனிமேல் எனக்கு காம்படிஷனே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்? குமாரை வின் பண்ணிட்டீங்களா? அப்படி கிடையாது. குமார் கூட காம்படிஷன் பண்ணலாங்கிற முடிவை நான் கேன்சல் பண்ணிட்டேன் சார். வெரி குட் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குரிய சந்தோஷமான விஷயம். பல நேரங்களில் நம்ம போட்டி போடுறதை நிறுத்திட்டாலே நம்ம நிம்மதியாக இருப்போம். ராசிநாதன் வக்கரம் பெறும்பொழுது உங்களுக்கு இது போன்ற ஐடியாக்கள் வரும். சில பேர் யார் வந்தாலும் எல்லாருக்கூடையும் போய் சண்டை போட்டுட்டே இருக்கிறது. அந்த எல்லாம் மாற்றி அந்த எண்ணங்கள்லாம் மாதிரி ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ப்ரொடக்டிவ் நண்பர்களே, பிஸியாக இருக்கிறது வேறு, ப்ரொடக்டிவாக இருக்கிறது வேறு. பிஸியாக இருக்கிறது வேறு, ப்ரொடக்டிவாக. பிஸியாக இருக்கிறதுனா என்ன? காலிலேருந்து நைட் வரைக்கும் நான் மீட்டிங்கில் இருக்கேன், அது பேர் பிஸி. காலிலேருந்து இவ்வளோ தூரம் நான் கம்பெனிக்கு ப்ராஃபிட் பண்ணேன், இது பேர் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்க போகிறீங்க. இனிமேல் பிஸிங்கிறது தான் அப்புறம். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைப்போ நிறைய ஏர்ன் பண்ண போகிறீங்க. சம்பளம் நான் உட்காந்து எந்திரிச்சா அவ்வளோ சம்பாதிப்பேன் சார். நான் உட்காந்தா காசு, நின்னா காசு, எந்திரிச்சா காசு. அந்த மாதிரி நீங்கள் டைம் எல்லாம் மணியை மாற்ற கன்வெர்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. 3ஆம் இடத்துலேருந்து 5ஐ பார்க்கிறார். 5னா சொத்தாக வாங்குவீங்க. பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சொந்த வீடோ நிலமோ வாங்கியிருப்பீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். 5ஐ சனி பகவான் பார்க்கும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குழந்தை புத்திர பிராப்தி தருகிறார். குழந்தை பிறக்க போது அதே மாதிரி 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக சனி பகவான் 9ஐ பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டம்.
நண்பர்களே, எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கம்பெனி பிக்கப் ஆகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இறைவன் அருளால் நமக்கு வந்து எல்லாம் நடக்கும். அதையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அதிர்ஷ்டம் இருக்குது. என்ன, உங்களுடைய கர்மா கிரக பலன்கள்லாம். இந்த சனி பகவான் 9 பார்க்கும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உண்டாக்குகிறார். இது யார் பண்ணியிருந்தாலும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க சார், நீங்கள் பண்ணதால தான் அது ஓடிச்சு போன்ற விஷயங்கள். அதான் அதிர்ஷ்டம். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து ஒரு நல்ல ப்ராஜெக்டில் ஜெயிக்க வைக்கிறார். 12ஐ சனி பகவான் பார்க்கிறார். சுற்றுலா போகிறது, டூர் போகிறது போன்ற விஷயங்கள்லாம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இப்போ தான் ஊட்டி போகிறது, கொடைக்கானல் போகிறது, நண்பர்களோட பேச்சலர்ஸ். சார் இது எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபு குழந்தை ஒரு போர் அடிக்குது சார், நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம். அது போன்ற 12ஆம் இடத்திலே சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கான நேரத்தை செலவு பண்ணுறீங்க. உங்களுக்கான நேரம். 12ஆம் இடம் என்பது தூக்கம், 12ஆம் இடம் என்பது சுகம். அதெல்லாம் சனி பகவான் பார்க்கும் பொழுது சுகத்துக்கு தரக்கூடிய விஷயங்கள் போன்றவை நீங்கள் செய்வீங்க. உடம்பு நல்லா பார்த்தா சொன்னேன், முற்றிலும் உங்கள் உடம்பு, உங்களோட குழந்தை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வளர்ச்சி, அதிர்ஷ்டம் போன்றவற்றை குறித்ததாக இருக்கும். இந்த 6 மாதமும் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்கார். உடம்புல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறார். முக்கியமாக எண்ணங்களை மாற்றுகிறார். நீங்கள் யார் கூட போட்டி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரார். இதெல்லாம் ஜென்ரலாக சொல்லிடலாம். பொதுவாக இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் 5ஐ பார்க்கும் பொழுதே சொத்துக்கள் என்ன, நீங்கள் போகாத இல்லை ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்தெல்லாம் இருந்தால் அதெல்லாம் விற்று கொடுப்பார். அதே மாதிரி 9ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது, அதில் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் 9 சனி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை தந்தாலுமே அப்பா உடம்பு சரியில்லாமல் பண்ணிடுவார். ஏன்னா சனி பகவான் என்பது அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு எதிரான ஸ்தானம் என்பதும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க. 12ஐ பார்க்கும்போது தூங்கவே மாட்டீங்க மகர ராசிக்காரர்கள். 12 சனி பார்க்கும்போது நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறது. நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்து என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறோம்? முன்னெல்லாம் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்தால் அதாவது படிப்போம், எழுதுவோம். இப்போல்லாம் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்தால் ஒன்லி ரீல்ஸ் பார்க்குறதா. அந்த ரீல்ஸ் என்றைக்கு அதோ டயர்டாகி அதுக்கப்புறமா தூங்கினா உண்டு. அதெல்லாம் விட்டுட்டு இனிமேல் தூக்கத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆக உடல் நலன், எதிர்காலம் போன்றவை தான் உங்களுடைய ஜாக்பாட்டாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். எனக்கு வர்ற ஃபோனில் பாதி பேர் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து கொண்டு போய் செலவு பண்ண சொன்னாலும் அதுலேருந்து 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்ன டிஃபன் மட்டும் வாங்கிக்கிறேனேன்னு சொல்லக்கூடிய அளவு நேர்மையானவர்கள். இவர்களுக்கு போய் சனி சார் எதுவும் நீங்கள் சொல்ல வேணாம், ஐ நோ எவ்ரிதிங். காரணம், கடந்த 2.5 வருடங்களாக விரயசனியாக இருந்தபோது எனக்கு தெரியும், ராசியில் இருந்து ஜென்மசனியாக இருக்கும்போது எனக்கு தெரியும், இப்போ பாதசனியாக வந்திருக்காரு, அதுவும் எனக்கு தெரியும். பாதசனியாக வந்தார், வெறும் பாதசனி வேலையை மட்டுமா சார் அவர் பார்க்குறார். 2ஆம் இடத்துல இருந்து பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். அடிஷனலாக 2-3 டியூட்டி எடுத்து பார்க்குறாரு சார். அவரை வந்து ஜஸ்ட் அலைச்சல் கொடுக்க சொல்லி தான் கடவுள் சொல்லியிருக்கார். அலைச்சல் கொடுக்கறதோடு இல்லாமல் பணத்தை பிடுங்கிடுறார், 2ங்கிற வார்த்தைகளை பிடிங்க எல்லாம் பண்ணிடுறார் சார். இந்த ஆளுக்கு அப்படி என்ன தான் சார் சந்தோஷம். இதில் இவர் வேறு, நமக்கு ஃபாதர் வேறு, என்ன ராசிநாதன். இப்போது இது 2ஆம் இடத்துல இருந்து கும்பராசிக்காரர்கள் தான் புலம்பிட்டு இருப்பீங்க. தெளிவாக ஏற்கனவே இதில் ராசியில் ராகு வேறு, இதில் என் பொண்டாட்டி வேறு கையில் டைவர்ஸ் பேப்பர் வச்சு சுற்றிட்டே இருக்கா சார். இந்த நாளைக்கு டிவைர்ஸா, இன்றைக்கி டிவைர்ஸானே, இவன் கம்பெனி இருமா, நானே கம்பெனி ஓடலைன்னு டென்ஷனில் இருக்கேன். சரி விடு, கம்பெனி ஓடிட்டோம், அப்புறமா நீ டிவைர்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்களை மேனேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 2ஆம் இடம் என்பது என்ன, தனஸ்தானம். தனஸ்தானத்தில் வக்கரம் பெறும்பொழுது சனி கொடுத்தால் எவரை தடுப்பார். ஜூலை 27க்கு அப்புறம் பணம் வரும். பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். 2லிருந்து 3, 2-3 நாளை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அதை சனி பகவான் பார்க்கிறார். அடுத்த லெவல் போகிறதுக்கான மதிப்பு, மரியாதையை சனி பகவான் பார்த்துட்டார். அடுத்த சொந்த கம்பெனி, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அதில் அடுத்த படிநிலை. சார் நான் லைன் இன்சார்ஜாக இருந்தேன், இப்போ ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி இருந்தேன், நான் இப்போ இப்படி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் அடுத்த படிநிலை. அடுத்த சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஐ பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது தாரித்ரியம்னு பேர். தாரித்ரியம்னா என்ன, தாரித்ரியம்னா வறுமைன்னு அர்த்தம். இந்த வறுமையை சரி பண்ணுறார். இது வரைக்கும் நான் இருந்ததெல்லாம் வேற லெவல், இதுக்கு மேலே இந்த வறுமையுடன் போகிறோம். உலகத்திலேயே கொடிது வறுமை கொடிது, அதனிடம் கொடுத்து இளமையில் வறுமைனா கொடிது ஏன் கொடிதுங்கிறாங்க. வறுமை தான் சார் உலகத்தில் பெரிய வியாதி. உலகத்தில் வியாதியெல்லாம் வியாதி அல்ல, வறுமை தான் பெரிய வியாதி. அந்த வறுமையை சனி பகவான் கொன்று விடுகிறார். 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக 11ஐ பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். இது 3ஆவது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் 2ஆம் இடத்திலிருந்து தனஸ்தானத்தை, பணவரவை கொடுத்தார். அதன் மூலம் 8ஆம் இடமாகப்பட்ட வறுமையை வந்து சரி பண்ணார். அடுத்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை தருகிறார். அத்தனையும் பண்ணுறார். அதனால தான் சனி பகவானை நம்ம வியந்து கொண்டாடுறோம். ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த படிநிலை நான் சொன்ன பாருங்க, நம்ம சேம் கம்பெனிலேயே 2nd லெவல் ப்ரொமோஷன், அடுத்த ப்ரொமோஷன் என்பதை சனி பகவான் தந்து விடுகிறார்.
அண்ட் ஆல்சோ இந்த சனி பகவான் தருகின்ற பலன்களாக மிக முக்கியமான ஒரு விஷயமாக என்ன தருகிறார்னா, 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. இதில் நம்ம உயர்கல்வி, உயர் பதவியை பற்றி பார்த்தோம். வீடு, மாடு, மனை. சரி, நிறைய பேர் லேண்டு வாங்குவீங்க, நிறைய பேர் இந்த நேரத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, நிறைய பேருக்கு என்ன தோணும்னா சேவிங்ஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். கும்பராசிக்காரர்கள் நிறைய டெய்லி நினச்சிக்கிறது என்னன்னா, நம்ம சேவிங்ஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுதான் பண்ண மாட்டேங்க, நான் நாளையிலேருந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம தெர் இஸ் நோ டுமாரோ. நான் அடிக்கடி சொல்வேன், அது ஒரு தெர் இஸ் நோ டுமாரோ. டுமாரோலாம் கிடையாது. பண்ணணும்னு தோணா இன்னையிலேருந்து பண்ணணும். நாளை முதன் குடிக்க மாட்டேங்கிறக்காக தான் அதெல்லாம். நாளைக்கு சேவிங்ஸ் பண்ணுறேன், இன்னைக்கு பண்ணுங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. இனிமே பார், நான் எப்படி பண்ணி முன்னுக்கு வர மட்டும் பார் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். 2ஆம் இடம் என்பது உங்களுடைய தனஸ்தானம் மட்டுமல்ல, உங்களோட படிப்புக்கான ஸ்தானம். அப்போ பசங்கள்லாம் இந்த நுழைவுத் தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு 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 வெறி வந்து என்ன ஆகும், எப்படியாவது நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆக போகிறேன் சார், தாசில்தார் ஆகிட்டு தான் சார் இந்த ஊருக்கு நான் திரும்பி வருவேன், ஜீப்பை வச்சுட்டு தான் சார் வருவேன் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு சத்தியம். இந்த மனது இருக்கிறதே, இந்த மனது ஆழமாக ஒரு விஷயத்தில் ப்ராமிஸ் பண்ணிருச்சுன்னா அதுக்காக எந்த எண்டுக்கும் போகும். ஆனால் அதை ஆழமாக பண்ணணும். நிறைய பேர் நம்ம வந்து சும்மா ஆழம் இல்லாமல் சத்தியம் பண்ணுறோம். இப்போ பார்த்துக்கலாம் சார், நான் தொழிலதிபர் ஆகி காட்டுறேன் சார், பார்ப்போம், இப்படி தான் நானும் 10 வருஷமாக சொல்லிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே நீங்கள் சத்தியம் பண்ணிக்கிட்டீங்க, மனசில் நினச்சிட்டிங்கன்னா அதை 10 மாதத்தில் பண்ணிடுவீங்க. ஆனால் அதை உண்மையிலே சொல்லும். இப்போ துலாம் ராசி, அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்கரம் பெறுகிறார். உங்கள் எண்ணங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைங்க. எப்படியாவது நான் ஜெயிச்சிட்றா அப்படிங்கிற மாதிரி ஓடிடுங்க, நிச்சயம் ஜெயிச்சிருவேன். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் 3 ஜாக்பாட் என்னென்னா, மீனராசிக்காரங்களை உயிரோடு விட்டா போதாதா சார், ராசியிலே ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனி வக்கரமாவது எவ்வளவு நல்ல விஷயம்னா, ஜென்மத்துக்கும் நல்ல விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நன்றி சார், இந்த சனி பகவான் வந்த இந்த 1 வருஷமா, திருக்கணிதப்படி இந்த 1 வருஷமா உயிருக்கு ஆபத்தான ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருப்பார். உலகத்தில் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா அப்படி அந்த பாட்டெலாம் அந்த மாதிரி தான். வாழ்க்கையில் இந்த உயிர் பயத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் அந்த சனி பகவான் உடம்புல உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆக்குவார். மீனராசிக்காரங்க ஏதாவது ஒரு மேட்டரில் தன்னைத்தானே அடிக்ஷன் ஆக்கி வச்சுருப்பாங்க இந்த 1 இயர். ஸோ இப்போ அதெல்லாம் சரியாய் ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது ஜூலை 27க்கு அப்புறம் உடம்பு பலமாகிறது, உடம்பு உறுதியாகிறது போன்ற விஷயம். உடம்பு பலமாகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உடம்பார் என்ன சொல்லுது, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே தான். உடம்பை வந்து தெம்பாக்குறது. ராசிநாதன் ராசியில் இருந்து 3, 7, 10 பார்க்குறார். சனியினுடைய ஃபுல் எசன்ஸை என்ஜாய் பண்ண போகிற ஆள் நீங்கள் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். காரணம், எப்படி உடம்புல இருந்து 3ஐ பார்க்கிறார். 3ங்கிறது முயற்சி, 3ங்கிறது சகோதர பாவம், 3ஆம் இடம் என்பது எதிலும் முன்னெடுக்கும் ஒரு சுபாவம். மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே எதிலும் முன்னெடுக்க பயந்ததில்லை. அது தைரியமாக பண்ணுவீங்க. ஒரு விஷயம் பண்ணலாம் சார், இறங்கி பார்ப்போம், தைரியமாக பண்ணுவோம் போன்ற தைரியம். 7ஐ பார்க்கிறார். காதல், மீனராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு 2 பொண்டாட்டி. மீனராசிக்காரர்களுக்கு 2 மனைவி டிஃபால்ட்டாக. மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 பேருக்கும். அதில் இந்த மீனம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, ராசிநாதன் 7ஐ பார்க்கும் பொழுது, 7ஐ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த முதல் திருமணம் தான் சார் எனக்கு ப்ராப்ளம், மனசு வேதனையாக இருக்குது, இப்போ ஒருத்தர் கூட நான் பழகிட்டேன், 2வது கல்யாணம் பண்ண போகிறேன், தாராளமாக பண்ணுங்கள், அது போன்ற விஷயங்கள். முதல் திருமணம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், சட்டப்பூர்வமாக பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி சில பேர் என்ன நினைக்கிறாங்க, தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லைங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். சில பேர் ஃபாரின் போகிறீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு போகிறது போன்ற விஷயங்கள். எங்கே போயிட்டுருக்கேன், அண்ணே வணக்கம், மலேசியா போயிட்டுருக்கேன், என்ன ஃப்ளைட்டில் இருந்து பேசுகிறீங்களா, நான் ஃப்ளைட்லேருந்தே கால் பண்ணுறேன் போன்ற விஷயங்கள்லாம் ஒரே பிஸி. அப்போது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பிராண்டா, நான் தான்டா இனிமேல் வந்து நின்று தர்பார். நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு பிக்கப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சியை யாராலுமே தரப்பட முடியாது. அப்படிப்பட்ட நேரம் இது. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது 10லே ஒரு பாவி இருந்தால் சொல்லுவாங்க. 10 சனி பகவான் பார்க்கும்போது பிராண்ட் ஆகுறீங்க. எங்கே போனாலும் ஃபெமிலியர் அந்த ஃபெமிலியாரிட்டியை கொடுக்குறார் சனி பகவான். 10ஐ பார்க்கிறார். சனி 10ஐ பார்க்கறது ஒன்று தான், சரியா? அப்போது உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை தருகிறார். அவ்வளோ பெரிய விஷயம் சனி 10ஐ பார்ப்பது. இந்த வருஷம் 3 பேருக்கு தான். மிதுனத்துக்கு அப்புறம், சிம்மத்துக்கு அப்புறம், தனுசுக்கு அப்புறம் உங்களுக்கு தான். அடுத்து இந்த 10ஐ பார்க்குகின்ற யோகம். எந்த தொழிலை தொடங்கினாலும் அது உலகத் தொழிலாக, உலகம் ஃபுல்லாக வியாபித்திருக்கும் ஒரு தொழிலாக. ரெட்ரோ ஆன்மீகம் ஆரம்பிக்கும் போது உலகமெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம். நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, அப்புறம்
அந்த மாதிரி தான் உலக பார்வை நம்மளது எப்படி இருக்கணும், வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகிற அந்த அந்த நினப்பு தான், அந்த நினப்பு தான் நம்மளுடைய சிந்தனை. நம்ம உலகம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கக்கூடிய அளவு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, சில பேர் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லாம் பண்ணுவீங்க. அல்லது இங்கேருந்து இங்கே ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பித்தேன் சார், இதோட பிரான்ச் மலேசியாவில் ஆரம்பிக்கிறேன் சார். என்ன புதுசாக இருக்குது, மயிலாப்பூர் பிரான்ச்சுக்கு மலேசியாவில் கிளையா, ஏன் ஆரம்பிக்கக்கூடாது, பண்ணலாம்ல, தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே மேல் நோக்கிய சிந்தனைகளாக இருக்கும். எப்படி மேல் நோக்கிய நாள் கீழ் நோக்கிய நாள் சொல்கிறாங்க, மேல் நோக்கிய சிந்தனை பண்ணுறது. அதே மாதிரி ராசியில் இருக்கின்ற சனி பகவான் என்ன பண்ணுறார், ராசியில் இருந்து உங்களுக்கு உடலில் இருக்க ரோகங்களை குறைத்து உடம்புல இருக்கக்கூடிய பயத்தை சரி பண்ணுறார். சில பேருக்கு தீரா பெருவியாதிகள் இருக்கும், சில பேர் இந்த புற்றுநோய் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடம்பை ரொம்ப உருக்குது சார், உடம்பு என்ன பயமாக இருக்குது சார், கவலைப்படாதீங்க. சனி பகவான் வக்கரமாகின்ற இந்த 6 மாதத்தில் அதை ஆப்ரேஷன் பண்ணுவீங்களோ மாத்திரை சாப்பிடுவீங்களோ எப்படியோ ஒன்று பண்ணி உடம்பை சரி பண்ணிடுவார். மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த சனி பயிற்சி என்றால் அது மிகையல்ல. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன, சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுப கிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார், மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன, சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வு அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணுவோம், திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணோம், திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது, சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. கடன் முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார், அதெல்லாம் இப்போ தான் நடக்கும்போது சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க, நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படிதான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது, சனி பகவான் வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. வச்சுக்கோ சாப்பிடு வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்தில் மொத்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடை பண்ணி பார்த்தேன், எனக்கு 2-3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அது மூலிமா நீங்கள் டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்றதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம், சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறோம், வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்த ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர்னு நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யாரு, நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல், நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனி பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும், நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள்.
அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து, அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் பிராக்டிக்கல் காட். சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். வேணும் இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது, கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்ன பாருங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போங்க. பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.